ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 52. காசா மைலா ஒரு முடிவிலி குறியீட்டின் வடிவத்தில் கட்டப்பட்டது. ஒரு முடிவே இல்லாத வளைவு தன்னைத்தானே இரட்டிப்பாக்கிக் கொண்டு அந்த கட்டிடத்தை ஊடுருவுகின்ற இரண்டு அலையலையான வடிவங்களையும் உருவாக்குகிறது. திறந்தவெளி மைய குழிவுகள் ஒவ்வொன்றும் ஏறக்குறைய 100 அடி ஆழமுள்ளவை என்பதுடன் பாதி உடைந்த குழாயைப் போல் உள்வளைந்து காணப்படும். வானிலிருந்து அவற்றை பார்த்தால் அந்த கட்டிடத்தின் கூரையில் 2 பெரிய தண்ணீர் சேகரிப்பிடங்கள் போல் தோன்றும். குறுகலான கூரை ஒளியின் அடிப்பகுதியில் லெங்டன் நின்றிருக்கும் இடத்திலிருந்து மேல் நோக்கி பார்ப்பதன் விளைவு நிச்சயம் கவலைப்பட வைக்கின்ற ஒன்றுதான். அது ஒரு பூதத்தின் தொண்டையில் மாட்டிக்கொண்டதை போன்றது. லெங்டனின் கால்களுக்கு கீழே கற்தலமானது சாய்ந்தும் சமதளம் மற்றும் இருந்தது. ஒரு திருகு சுழல் படிக்கட்டு நடுத்தண்டின் உட்புறமாக சுழன்று மேல் நோக்கி சென்றது. அதனுடைய கைப்பிடி கடற்பஞ்சின் சமானமற்ற அறைகளை போலி செய்தது போன்று உருக்கிய இரும்பினால் வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மொத்த பகுதியிலையும் அதிகப்படியாக வளர்ந்துவிடக்கூடிய அளவுக்கு கைப்பிடிகள் மீது சுழலான மேலிருந்து தொங்கும் கொடிகள் பின்னி கிடந்தன. உயிர்ப்புள்ள கட்டுமானம் என்று வியந்து கொண்ட லெங்டன் ஏறக்குறைய உயிரியல் தன்மையில் இருந்தே தன்னுடைய படைப்புகளுக்கு உத்வேகம் பெற்ற கவுட்டியின் திறமையை கண்டு அதிசயித்தார். லெங்டனின் பார்வை மறுபடியும் மேல் நோக்கி சென்று சுரங்கம் போன்றிருக்கும் பக்கவாட்டு வலை சுவர்களை அளவிட்டது. அங்கே திறந்த நிலை நடுத்தண்டின் உச்சியில் இரவு வானத்தின் ஒட்டு தையிலிட்ட பாத்தியை நோக்கி வளர்ந்து செல்வதை போல தோற்றம் அளிக்கும் செடிகளையும் பூக்களையும் கொண்டு சித்தரிக்கப்பட்ட அடர்த்தி குறைவான கூரை ஓவியங்களுடன் ஒன்றோடு ஒன்று கலர்ந்திருக்கும் பழுப்பு மற்றும் பச்சை நிற டைல்களின் மிருதுவான உரை காணப்பட்டது. மின் தூக்கிகள் இந்த பக்கம் இருக்கின்றன என்று கிசுகிசுத்த ஆம்ரா முற்றத்தின் முனையை சுற்றி வந்து அவருக்கு வழிகாட்டினாள். இதற்கு மேல்தான் ஹெட்மண்டின் குடியிருப்பிடம் இருக்கிறது. அசௌகரியமான வகையில் சிறிதாக இருந்த மின் தூக்கியில் அவர்கள் ஏறிய போது அந்த கட்டிடத்தின் கடைசி தளத்தின் கூரையை நினைத்து பார்த்தார் லெங்டன். அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறிய கவுட்டி கண்காட்சியை பார்க்க அவர் ஒரு முறை இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு நினைவுள்ள வகையில் காசா மைலாவின் மேற்கூரையானது இருண்டும் மிக குறைவான ஜன்னல்களுடனும் வளைவு நெளிவான தொடர்ச்சியான அறைகளை கொண்டிருக்கும். ஹெட்மன் நினைத்திருந்தால் இங்கே எங்கு வேண்டுமானாலும் தங்கியிருக்கலாம் என்று அந்த மின் தூக்கி மேலே உயரும்போது கூறினார் லெங்டன். அவன் கூரை பகுதியை குத்தகைக்கு எடுத்துள்ளதை தான் என்னால் இன்னமும் நம்பவே முடியவில்லை. இது ஒரு விசித்திரமான குடியிருப்பிடம்தான் என்று ஆம்ராவும் ஒப்புக்கொண்டாள். ஆனால் உங்களுக்கேதான் தெரியுமே, ஹெட்மன் எப்பவும் ஒரு விசித்திரமான மனிதர். மின் தூக்கி கடைசி தளத்தை அடைந்ததும் ஒரு நேர்த்தியான முகப்பு கூடத்தில் நுழைந்த அவர்கள் அந்த கட்டிடத்தின் மிக உயரமான இடத்திற்கு செல்ல இன்னும் 2 ஜோடி சுழல் படிக்கட்டுகளில் ஏற வேண்டியிருந்தது. அவ்வளவுதான் என்ற ஆம்ரா ஒரு மெல்லிய உலோக கதவை நோக்கி சென்றாள். அதற்கு துளைகளோ சாவி துவாரங்களோ இல்லை. எதிர்காலவியலாளரின் நுழைவாயில் இந்த கட்டிடத்திற்கு முற்றிலும் அந்நியமாக தோன்றியது என்பதுடன் அது ஹெட்மண்டால் தான் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளது என்பதும் தெளிவாக தெரிந்தது. அவன் சாவிகளை எங்கே ஒளித்து வைப்பான் என்று உனக்கு தெரியும் என்றாயே என்று கேட்டார் லெங்டன். ஆம்ரா ஹெட்மண்டின் போனை எடுத்தாள். அவன் எல்லாவற்றையும் எங்கே வைப்பானோ அங்கேதான் இருக்கும் என்றேன். அவள் அந்த போனை உலோக கதவுக்கு நேராக வைத்து அழுத்தினாள். அது 3 முறை பீப் ஒலி எழுப்பியது. அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக தாழ்பால்கள் திறக்கும் ஒலி லெங்டனுக்கு கேட்டது. போனை பையில் வைத்த ஆம்ரா கதவை தள்ளி திறந்தாள். முதலில் நீங்கள் என்று அவள் மகிழ்ச்சியுடன் கூறினாள். சுவர்களும் கூரையும் வெளிர் நிற கற்களால் ஆன மங்கிய ஒளி வீசும் முகப்பு கூடத்திற்குள்ளாக லெங்டன் காலடி எடுத்து வைத்தார்.
நுழைவாயில் வழியாக சென்று அதற்கு அப்பால் இருந்த திறந்த வெளியில் அவர் காலடி எடுத்து வைத்தபோது நேருக்கு நேராக ஒரு பிரம்மாண்டமான ஓவியத்தை கண்டார். பின்புற சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த அது மியூசியத்தின் தரத்திலான மணி விளக்குகளால் நேர்த்தியாக ஒளியூட்டப்பட்டிருந்தது. லிங்டன் அந்த படைப்பை பார்த்தபோது அப்படியே அசைவற்று நின்றுவிட்டார். ஐயோ, இது அசல் அல்லவா? ஆம்ரா புன்னகைத்தாள். ஆமாம், இதை நான் விமானத்திலேயே சொல்லியிருப்பேன். ஆனால் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் என்று நினைத்தேன். பேச்சற்று போன லிங்டன் அந்த மகத்தான படைப்பை நோக்கி நகர்ந்தார். அது ஏறக்குறைய 12 அடி நீளமும் 4 அடிகளுக்கும் மேலான உயரத்துடனும் இருந்தது. பாஸ்டன் ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசியத்தில் அவர் இதற்கு முன்னதாக இதை பார்த்திருந்ததை நினைவு கூறும்போது அது ரொம்பவே பெரியதாக இருந்தது. இது ஒரு அனாமத்தேய சேகரிப்பாளரிடம் விற்கப்பட்டது என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இதை ஹெட்மன் தான் வாங்கியிருப்பான் என்று சுத்தமாக தெரியாது. இந்த குடியிருப்பில் இதை நான் முதல் முறையாக பார்த்தபோது என்றாள் ஆம்ரா. இந்த பாணியிலான ஓவியத்தில் ஹெட்மண்டிற்கு ரசனை இருந்திருக்கும் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஆனால் இந்த வருடம் அவன் எதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தான் என்று இப்பொழுது தெரிந்துவிட்டதால் இந்த ஓவியம் அதற்கு முற்றிலும் பொருத்தமானது என்பதை தெரிந்து கொண்டேன். லிங்டன் நம்ப முடியாமல் ஆமோதித்தார். அந்த பிரபலமான மகா படைப்பு பிரெஞ்சு பின் நவீனத்துவவாதி பால் காகினின் குறிப்பிடத்தகுந்த படைப்புகளில் ஒன்று. இவர் 1800களின் பிற்பகுதியை சேர்ந்த குறியீட்டியல் இயக்கத்தை விரிவாக்கி நவீன ஓவியத்திற்கான பாதை அமைக்க உதவிய முன்னோடி ஓவியர். லிங்டன் அந்த ஓவியத்தை நோக்கி நகர்கையில் காசா மொய்லாவின் நுழைவாயிலில் மிகவும் இயற்கையான காட்சியை பசும் பச்சைகள், பழுப்பு மற்றும் நீல நிறங்களால் ஆன கலவை வர்ணனையில் உள்ளதை போன்றே காகினின் வண்ணத்தட்டுகளும் இருக்கின்றன என்பதை கண்டு உடனடி அதிர்ச்சி உற்றார். காகினின் ஓவியத்தில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் தொகுப்பு மனம் மயக்குவதாக தோன்றினாலும் லிங்டனின் பார்வையானது சட்டென்று மேல் இடது பக்க மூலையை நோக்கி நகர்ந்தன. அது அந்த படைப்பின் தலைப்பு பொறிக்கப்பட்டிருந்த ஒரு பிரகாசமான மஞ்சள் திட்டு. லிங்டன் அந்த வார்த்தைகளை நம்ப முடியாமல் படித்தார். நாம் எங்கிருந்து வந்தோம்? என்னவாக இருக்கிறோம்? எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம்? ஹெட்மன் வீட்டிற்கு வருகிற போது தினமும் இந்த கேள்விகளை எதிர்கொண்டால் அது ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு உத்வேகமாக இருந்திருக்குமோ என்று லிங்டன் வியந்தாள். அந்த ஓவியத்திற்கு முன்பாக ஆம்ராவும் லிங்டனுடன் சேர்ந்து கொண்டாள். வீட்டிற்குள் நுழையும் போதெல்லாம் இந்த கேள்விகளால் தான் உத்வேகம் அடைய விரும்பியதாக ஹெட்மன் சொல்லியிருக்கிறான். தவறவிட முடியாததுதான் என்று லிங்டன் நினைத்து கொண்டார். இந்த மகா படைப்பை குறிப்பிடும்படியான வகையில் ஹெட்மன் காட்சிக்கு வைத்திருப்பதை பார்க்கும்போது இந்த ஓவியமே கூட ஹெட்மன் என்ன கண்டுபிடித்தான் என்பதற்கான ஏதாவது தடயத்தை கொண்டிருக்கலாமோ என்று லிங்டன் வியந்தார். முதல் பார்வையில் அந்த ஓவியத்தின் கருப்பொருள் ஒரு மிக மேம்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்பிற்கான குறிப்பை வழங்க மிக ஆரம்ப நிலையில் உள்ளதாகத்தான் காணப்பட்டது. அதனுடைய அகலமான சமநிலையற்ற தூரிகை தீட்டல்கள் பூர்வக்குடி தகித்தியர்கள் மற்றும் விலங்குகளின் கூட்டம் ஒரு தகித்திய காட்டில் குடியிருப்பதை சித்தரித்திருக்கிறது. லிங்டனுக்கு அந்த ஓவியத்தை பற்றி நன்றாக தெரியும். அவர் நினைவுக்கு தெரிந்தவரை இந்த படைப்பு வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாகத்தான் படிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடனே காகின் இதை படைத்திருக்கிறார். அதாவது வழக்கமான பிரெஞ்சு உரைநடை எழுத்து முறையில் இருந்து எதிர்ப்பக்கமாக. அதனாலேயே லிங்டனின் கண்கள் அந்த பரிச்சயமான உருவங்களை எதிர்ப்பக்கமாகவே சட்டென்று தேடின. வலது ஓரத்தில் புதிதாக பிறந்த குழந்தை ஒன்று ஒரு வட்ட வடிவ பாறையில் தூங்கிக் கொண்டிருப்பது வாழ்வின் தொடக்கத்தை குறிக்கிறது. நாம் எங்கிருந்து வந்தோம்? நடுவில் பல்வேறு வயதுகளிலும் உள்ள மக்கள் கூட்டம் வாழ்வின் தினசரி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் என்னவாக இருக்கிறோம்? இடதுபுறத்தில் ஒரு தளர்வுற்ற வயதான பெண் தனியாக ஆழ்ந்த சிந்தனையில் உட்கார்ந்திருக்கிறாள்.
அது அவள் தன்னுடைய இறப்பை பற்றி நினைத்து கொண்டிருப்பதை காட்டுகிறது. நாம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம்? ஹெட்மன் முதலில் தன்னுடைய கண்டுபிடிப்பின் கவனத்துக்குரிய விஷயம் குறித்து விவரித்த போது இந்த ஓவியம் சட்டென்று தன்னுடைய சிந்தனையில் தோன்றாததை நினைத்து லெங்டன் ஆச்சரியப்பட்டார். நம்முடைய தோற்றுவாய் என்ன? நாம் சேரப்போகும் இடம் என்ன? அந்த ஓவியத்தின் மற்ற கூறுகளையும் லெங்டன் ஆராய்ந்தார். நாய்கள், பூனைகள் மற்றும் பறவைகள் போன்றவை குறிப்பிட்டு எதையும் செய்பவை போல் தெரியவில்லை. பின்னணியில் ஒரு முற்றுப்பெறாத இரவி சிலை, ஒரு மலை, பின்னி கிடக்கும் வேர்கள் மற்றும் மரங்கள், அத்துடன் காகினின் புகழ்பெற்ற விசித்திர வெள்ளை பறவையும் இடம்பெற்றிருந்தது. அது அந்த வயதான பெண்ணுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்க ஓவியரின் கூற்றுப்படி அது அர்த்தமற்ற வார்த்தைகளை குறிக்கிறது. அர்த்தமற்றவையோ இல்லையோ என்று நினைத்து கொண்டார் லெங்டன். வார்த்தைகளுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். குறிப்பாக 47 எழுத்துக்கள் மதிப்புள்ளவை. உடனடியாக அந்த ஓவியத்தின் வழக்கத்திற்கு மாறான தலைப்பு அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் 47 வார்த்தை கடவுச்சொல்லுக்கு நேரடியாக தொடர்புடையதாக இருக்கலாமோ என்று நினைத்தார் அவர். ஆனால் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் இரண்டிலுமே எண்ணி பார்த்தால் அது போதுமானதாக இல்லை. சரி, நாம் ஒரு கவிதை வரியைத்தான் தேடியாக வேண்டும் என்றார் லெங்டன் நம்பிக்கையுடன். ஹெட்மண்ட் நூலகம் இந்த பக்கம்தான் இருக்கிறது என்ற ஆம்ரா தனக்கு இடது பக்கம் கீழிருந்த அகன்ற நடைக்கூடத்தை காட்டினார். அதில் நேர்த்தியான வீட்டு உபயோகப் பொருட்களுடன் காவுட்டியின் கலைப்பொருட்கள் மற்றும் காட்சி பொருட்களும் கலந்திருப்பதை லெங்டன் பார்த்தார். ஹெட்மன் ஒரு மியூசியத்தில் வாழ்கிறான். லெங்டனால் இன்னமும் அந்த இடத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. காசா மைலா கூரை அறையானது அவர் பார்த்ததிலேயே சௌகரியமான இடம் அல்ல. முற்றிலும் கல் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்ட அது அடிப்படையில் ஒரு தொடர்ச்சியான விலா எலும்பு சுரங்க அமைப்பு. மாறுபடும் அளவுகளில் ஒவ்வொன்றும் 3 அடி இடைவெளியில் 270 பரந்த வளையங்களாக இணைக்கப்பட்டிருந்தன. அங்கே ஒரு சில ஜன்னல்களே இருந்தன. அதன் சுற்றுப்புறமோ உலர்ந்தும் உணர்வற்றும் காணப்பட்டது. அது காவுட்டியின் கலைப்படைப்புகளை பாதுகாப்பதற்கென்றே முறைப்படுத்தப்பட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. நான் சற்று நேரத்தில் உன்னுடன் சேர்ந்து கொள்கிறேன் என்றார் லெங்டன். முதலில் நான் ஹெட்மண்டின் கழிவறைக்கு போக வேண்டும். ஆம்ரா சங்கடமாக பார்த்துவிட்டு நுழைவாயிலுக்கு திரும்பினாள். ஹெட்மண்ட் எப்போதுமே என்னை கீழே லாபியில் உள்ளதை பயன்படுத்துமாறுதான் சொல்வான். இந்த குடியிருப்பின் தனி குளியல் அறையை கூட அவன் புதிரார்ந்த முறையில் பாதுகாத்து வைத்திருக்கிறான். பேச்சுலர் அறை என்பதற்காக இருக்கலாம். அவனுடைய குளியல் அறை சுத்தமில்லாமல் இருக்கலாம் என்பதால் அவன் சங்கடப்பட்டிருப்பான். ஆம்ரா புன்னகைத்தாள். சரி, அப்படியே இருக்கலாம் தான். அவள் நூலகத்திற்கு எதிர் திசையில் மிகவும் இருளடைந்த சுரங்கப்பாதையை சுட்டி காட்டினாள். நன்றி, உடனே திரும்பி வருகிறேன். ஆம்ரா ஹெட்மண்டின் அலுவலகத்தை நோக்கி சென்றாள். அதற்கு எதிர் திசையில் சென்ற லெங்டன் கீழே இருந்த குறுகலான நடைக்கூடத்திற்கு சென்றார். அது அவருக்கு பாதாள சுரங்கத்தையோ அல்லது மத்திய கால கல்லறைகளையோ நினைவூட்டும் வகையில் செங்கற்களால் ஆன வலைமுகட்டு பாதையை போல் காணப்பட்டது. பயத்துடனே அந்த கற்சுரங்கத்தின் ஓரமாக அவர் சென்று கொண்டிருக்கையில் ஒவ்வொரு பரந்த வளையத்தின் அடித்தளத்திலும் அசை உணர் மேல் விளக்குகள் ஒளிர்ந்து பாதைக்கு ஒளி கொடுத்தன. ஒரு நேர்த்தியான படிப்பறை, ஒரு சிறிய உடற்பயிற்சி பகுதி மற்றும் ஒரு சமையற்கூடத்தையும் லெங்டன் கடந்து சென்றார். அவை எல்லாவற்றிலுமே பல்வேறு காட்சி ஓவியங்கள், கட்டுமான வரைபடங்கள் மற்றும் அதனுடைய திட்டப்பணிக்கு உண்டான முப்பரிமாண மாதிரிகள் ஆகியவை பல்வேறு மேஜைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் உயிரியல் கலைப்பொருட்கள் கொண்ட காட்சி மேஜையை அவர் கடந்தபோது அதில் உள்ள பொருள்களால் ஆச்சரியமடைந்து அப்படியே நின்றுவிட்டார். அதில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த மீனின் புதைப்படிவம், ஒரு நேர்த்தியான நாட்டிலஸ் வகை சங்கு மற்றும் ஒரு பாம்பின் வளைவு நெளிவான எலும்பு கூடு ஆகியவை இருந்தன. ஒரு கணம் கடந்த பின்னர்
இந்த அறிவியல் காட்சியை ஹெட்மன் தனக்காகவே வைத்திருப்பானோ என்று லெங்டன் கற்பனை செய்தார். ஒருவேளை இது அவனுடைய உயிர்களின் தோற்றம் குறித்த ஆய்வுகளுக்கு தொடர்புடையதாக இருக்கலாம். பெட்டிகளில் இருந்த குறிப்புகளை பார்த்தபோது இந்த கலைப்படைப்புகள் எல்லாமே காவ்டிக்கு சொந்தமானவை என்பதுடன் இந்த வீட்டின் பலதரப்பட்ட கட்டுமான அம்சங்களையும் அவை பிரதிபலிக்கின்றன என்பதையும் அவர் உணர்ந்தார். மீனின் செதில்கள் சுவற்றில் இருந்த தகட்டில் காணப்பட்ட வடிவங்களாக இருந்தன. நாட்டிலஸ் சங்கு கார் நிறுத்துமிடத்திற்குள் இருந்த சுழல் படிக்கட்டையும் பாம்பின் நெருக்கமாக இணைந்திருக்கும் நூற்றுக்கணக்கான விலா எலும்புகள் இந்த நடைக்கூடத்தையும் குறிப்பவையாக அமைந்திருந்தன. அந்த காட்சி அமைப்புகளுடன் அதன் கட்டடக் கலைஞரின் தன்னடக்கமான வார்த்தைகளும் சேர்ந்தே இருந்தன. எதுவுமே புதியன அல்ல, எல்லாமே இயற்கையில் எழுதப்பட்டுவிட்டன. அசல் தன்மை என்பதில் தோற்றுவாய்க்கு திரும்புவதும் அடங்கியிருக்கிறது. அன்டோனி காவ்டி. லெங்டன் தன் பார்வையை சுழலான விலா எலும்பு பெட்டக நடைக்கூடத்தை நோக்கி திரும்பிய போது ஒரு வாழும் உயிரினத்திற்குள்ளே இருப்பதை போன்று தன்னை உணர்ந்தாள். ஹெட்மண்டிற்கு ஏற்ற ஒரு சரியான வீடுதான் என்று அவர் முடிவு செய்தார். அறிவியலால் ஊக்கம் பெற்ற கலை. பாம்பு வடிவ சுரங்கத்தில் முதல் வளைவை லெங்டன் பின்தொடர்ந்த போது அந்த வெளி அகன்று காணப்பட்டது. அசை உணர் விளக்குகளும் ஒளிர்ந்தன. அவருடைய பார்வை சட்டென்று அந்த கூடத்தின் மையத்தில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடி காட்சி பெட்டியால் ஈர்க்கப்பட்டது. ஒரு வலை சங்கிலி முன்மாதிரி என்று நினைத்து கொண்ட அவர் எப்பொழுதுமே இத்தகைய மேதமை மிக்க காவ்டியின் மூல வடிவங்களை கண்டு அதிசயித்திருக்கிறார். வலை சங்கிலி என்பது ஒரு கட்டுமான சொற்பதம். அது இரண்டு நிலை சட்டங்களுக்கு இடையில் தளர்வாக தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கயிற்றால் உருவாக்கப்பட்ட வளைவை குறிக்கிறது. அதாவது ஒரு அரங்கத்தில் இரண்டு தூண்களுக்கு இடையில் தங்கிக் கொண்டிருக்கும் கித்தான் அல்லது வெல்வெட் கயிற்றை போன்றது. லெங்டனுக்கு முன்னால் இருக்கும் அந்த வலை சங்கிலி மாதிரியில் அந்த பெட்டியின் மேல் பகுதியில் இருந்த டசன் கணக்கான சங்கிலிகள் தளர்வாக தொங்கிக் கொண்டிருந்தன. கீழ்நோக்கி நீளமாக தொங்கியும் பின்னர் தளர்வாக மேல் நோக்கி சென்றும் யூ வடிவங்களைப் போல் அமைந்திருந்தன. புவியீர்ப்பு இறுக்கம் என்பது புவியீர்ப்பு அழுத்தத்தின் எதிரிடை விளைவுக்கும் காரணமாவதால் ஒரு சங்கிலியானது தன்னுடைய எடையினாலேயே இயல்பாக தொங்கிக் கொண்டிருக்கும் போது உருவாகும் துல்லியமான வடிவத்தை ஆராய்ந்திருக்கக்கூடிய காவ்டி புவியீர்ப்பு விசை அழுத்தங்களின் கட்டுமான சவால்களை தீர்த்து வைக்க அந்த வடிவத்தை அப்படியே கையாண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு மாய கண்ணாடிதான் வேண்டும் என்று வியந்து கொண்ட லெங்டன் காட்சி பெட்டியை நோக்கி நகர்ந்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த பெட்டியின் மேற்பரப்பு ஒரு கண்ணாடியாகத்தான் இருந்தது. அதை உற்று பார்த்த அவர் ஒரு மாய அதீத விளைவை கண்டார். அந்த மொத்த மாதிரியும் அப்படியே தலைகீழாக திரும்பியது. தொங்கிக் கொண்டிருந்த கயிறுகள் மேல் நோக்கி செல்லக்கூடியவையாக இருந்தன. இந்த இடத்தில் காவ்டியின் பாசிலிகா டீலா சக்ரதா ஃபெமிலியாவின் உயர்ந்திருக்கும் தலைகீழான மேல்புற காட்சியை பார்ப்பதை லெங்டன் உணர்ந்தார். அவற்றின் மென்மையான சாய்வு ஸ்துபிகள் இந்த மாதிரியை பயன்படுத்திதான் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். கூடத்திற்கு கீழே விரைந்த லெங்டன் ஒரு பழங்கால படுக்கை, செர்ரி மர அலமாரி ஆகியவற்றுடன் கூடிய ஒரு உறங்கும் அறையில் இருந்தார். காவ்டி பாணி வடிவங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த சுவர்களால் அது மியூசிய கண்காட்சியை காட்டிலும் மேலானது என்பதை லெங்டன் உணர்ந்தார். அந்த அறையோடு சேர்க்கப்பட்டிருந்த ஒரே கலைப்படைப்பு ஹெட்மண்டின் படுக்கைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய கையெழுத்து கலைப்படைப்பு மட்டுமே. முதல் 3 வார்த்தைகளை படித்ததுமே லெங்டனுக்கு அதன் மூல ஆதாரம் என்னவென தெரிந்துவிட்டது. கடவுள் இறந்துவிட்டார். கடவுள் இறந்துதான் போய்விட்டார். நாம் தான் அவரை கொலை செய்தோம். கொலைகாரர்களிலும் கொலைகாரர்களாக நம்மை நாமே எப்படி ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியும்?
நீட்ஷே கடவுள் இறந்துவிட்டார் என்பது 19ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற ஜெர்மன் தத்துவவாதியும் நாத்திகவாதியுமான பிரேடெரிக் நீட்ஷேவால் எழுதப்பட்ட பிரபலமான வார்த்தைகள். மதத்தை சேதப்படுத்தும் வகையில் விமர்சிப்பதில் குறிப்பிடத்தகுந்தவர் நீட்ஷே. அத்துடன் அறிவியலிலும் குறிப்பாக டார்வீனிய பரிணாமவியலிலும் அவருடைய பிரதிபலிப்புகளாலும் புகழ்பெற்றிருந்தார். அறிவியல்தான் நிகிலிசா கோட்பாட்டின் விளிம்பிற்கு மனிதனை கொண்டு சென்றிருக்கிறது என்று அவர் நம்பினார். அதாவது நிகிலிசம் என்பது வாழ்க்கை அர்த்தமற்றது, அதற்கு உயர்வான நோக்கம் எதுவுமே இல்லை, அத்துடன் அது கடவுள் இருக்கிறார் என்பதற்கான எந்தவித நேரடி ஆதாரத்தையும் வழங்கவில்லை என்ற விழிப்புணர்வு நிலையை குறிக்கிறது. படுக்கைக்கு மேலிருந்த அந்த மேற்கோளை பார்த்தபோது ஒருவேளை ஹெட்மன் தன்னுடைய எல்லாவித மத எதிர்ப்பு ஆரவாரங்களையும் வைத்து கடவுளின் உலகத்தை நீக்குகின்ற முயற்சியில் தன்னுடைய சொந்த பங்களிப்புடனே போராடியிருப்பானோ என்று லெங்டன் வியந்தார். லெங்டன் நினைவு கூர்ந்தபடி நீட்ஷேவின் இந்த மேற்கோளானது பின்வரும் வார்த்தைகளுடன் முடிகின்றது: இந்த ஒப்பந்தத்தின் மகத்துவம்தான் நமக்கு மிகவும் மகத்துவமானதா? நம்மால் கடவுளர்கள் ஆக முடியாது என்பதாலேயே அது மதிப்பு மிக்கதாக தோன்றுகிறதா? இந்த துணிச்சலான கருத்தாக்கமே கடவுளை கொள்வதற்கு மனிதன் கடவுளாகியே தீர வேண்டும் என்பது நீட்ஷேயின் சிந்தனையுடைய மைய புள்ளியாக இருந்து வந்திருக்கிறது. ஒருவேளை அது கடவுள் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மைகள் ஹெட்மன் போன்ற பலதரப்பட்ட முன்னோடி தொழில்நுட்ப மேதைகளால் ஓரளவுக்கேனும் பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதை விளக்கலாம். கடவுளை அழிப்பவர்கள் கடவுளாகத்தான் இருக்க வேண்டும். லெங்டன் இந்த கருத்தை சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவர் மற்றொரு உணர்நிலையால் தாக்குண்டார். நீட்ஷே வெறும் தத்துவவாதி மட்டுமல்ல, அவர் ஒரு கவிஞரும் கூட. நீட்ஷேயின் தி பீகாக் அண்ட் தி பஃபலோ புத்தகம் லெங்டனிடம் இருந்தது. 275 கவிதைகள் மற்றும் மூதுரைகள் அடங்கி அது கடவுள், மரணம் மற்றும் மனித மனம் குறித்த சிந்தனைகளை வழங்குகிறது. அந்த சட்டகமிட்ட மேற்கோளில் உள்ள எழுத்துக்களை லெங்டன் சட்டென்று எண்ணி பார்த்தார். அவை பொருந்தவில்லை என்றாலும் அவருள் நம்பிக்கை வேகமெடுக்கவே செய்தது. நாம் தேடிக்கொண்டிருக்கும் கவிதை வரியை எழுதியிருக்கும் கவிஞர் நீட்ஷேதானா? அப்படியென்றால் நாம் ஹெட்மண்டின் அலுவலகத்திலேயே நீட்ஷேயின் கவிதை புத்தகத்தை கண்டுபிடித்து விடலாமே. ஏதேனும் வழியில் நீட்ஷே கவிதைகளுடைய ஆன்லைன் தொகுப்பை ஆராயுமாறு, அதில் 47 எழுத்துக்கள் உள்ள ஒரு வரியை தேடி பார்க்குமாறு வின்ஸ்டனை கேட்டு பார்க்கலாம் என்றிருந்தார் லெங்டன். தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள ஆம்ராவிடம் திரும்பவிருந்த லெங்டன் படுக்கையறைக்கு அப்பால் தெரிந்த கழிவறைக்குள் விரைந்தார். அவர் உள்ளே நுழைந்ததுமே உள்ளே இருந்த விளக்குகள் அந்த குளியல் அறையில் அமைக்கப்பட்டிருந்த முகம் கழுவும் இடம், ஷவர் மற்றும் கழிப்பறையை நேர்த்தியாக காட்டின. லெங்டனின் கண்கள் கழிவறை பொருள்களாலும் தனிப்பட்ட பொருள்களாலும் சிதறி கிடந்த ஒரு தாழ்வான பழங்கால மேசையை நோக்கி சட்டென்று ஈர்க்கப்பட்டன. மேசையில் கிடந்த பொருட்களை பார்த்தபோது மூச்சை உள் இழுத்து கொண்டு தன்னை பின் இழுத்து கொண்டார். ஐயோ ஹெட்மன், கூடாது! அவருக்கு முன்னால் இருந்த மேசை ஒரு கொல்லைப்புற போதை மருந்து ஆய்வகத்தை போல் காணப்பட்டது. பயன்படுத்திய ஊசிகள், மாத்திரை புட்டிகள், சிதறி கிடக்கும் மாத்திரைகள் மற்றும் இரத்த திட்டுகளுடன் காணப்படும் துண்டு துணிகள். லெங்டனின் இதயமே நின்று போனது. ஹெட்மன் போதை மருந்துகள் எடுக்கின்றவனா? இந்த நாட்களில் பணக்காரர்கள் மற்றும் பிரபலங்களுக்கிடையே கூட ரசாயன அடிமை பழக்கம் பொதுவானதாகிவிட்டன. லெங்டனுக்கு தெரியும், இப்போதெல்லாம் பியரை காட்டிலும் ஹெராயின் மலிவாக கிடைக்கிறது. மக்கள் வலி நிவாரணிகளை போன்று ஓபியா மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள்.
இந்த பழக்கமே அவனுடைய சமீபத்திய எடை இழப்பை விளக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது என்று நினைத்து கொண்ட லெங்டன் தன்னுடைய மெலிந்த உடல் மற்றும் உள்ளொடுங்கிய கண்களுக்கான காரணத்தை மூடி மறைப்பதற்கான முயற்சியாக தான் சைவ உணவிற்கு மாறியதாக எட்மண்ட் பாவனை செய்திருப்பானோ என்றும் நினைத்தார். மேசையை நோக்கி நடந்த லெங்டன் அந்த பாட்டில்களுள் ஒன்றை எடுத்து அதன் லேபிளை படித்தார். அதில் ஆக்சிகான்டின் அல்லது பெர்கோசிட் போன்ற பொதுவான ஓபியா வகைகளில் ஒன்றை தான் படிப்போம் என்றே அவர் எதிர்பார்த்திருந்தார். அதற்கு பதிலாக அவர் பார்த்தது டாசிடெக்சல். குழப்பமுற்ற அவர் மற்றொரு பாட்டிலை எடுத்து பார்த்தார். செமிசைட்டாஃபின். இதெல்லாம் என்ன என்று நினைத்தபடியே மூன்றாவது பாட்டிலை பார்த்தார். ஃப்ளோரோரசில். லெங்டன் உறைந்து போனார். ஒரு ஹார்வர்ட் சக பேராசிரியரிடம் இருந்து ஃப்ளோரோரசில் என்ற பெயரை கேள்விப்பட்டிருந்த அவர் சட்டென்று பயங்கர அதிர்ச்சிக்கு ஆளானார். சற்று நேரம் கழித்து அந்த பாட்டில்களுக்கு இடையே இருந்த துண்டு அறிக்கையையும் அவர் ஆராய்ந்து பார்த்தார். அதன் தலைப்பு சைவ உணவு கணைய புற்றுநோயை தாமதப்படுத்துமா? உண்மை உரைத்தபோது லெங்டனின் தாடை தொங்கி போனது. எட்மண்ட் போதை மருந்துக்கு அடிமையானவன் அல்ல. அவன் ஒரு உயிர்கொல்லி புற்றுநோயுடன் ரகசியமாக போராடி வந்திருக்கிறான். அத்தியாயம் 52 முடிந்தது.